எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இதுமாரி பிரியாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. திருக்க மீன் வாங்கிட்டுருக்குறோம். இப்போ குழம்பு வச்சு எடுத்துக்கிட்டு இப்போ அதுதான் கீரையெல்லாம் வாங்கி கடைஞ்சி எடுத்துக்கிட்டு இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகணும். அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால அதான் வந்தது. இன்னைக்கு திருக்க மீன் குழம்பு சாப்பிட்டா பால் வரும் குழந்தைக்கு. பிரியாவுக்கு பால் வரும். அதனால் திருக்க மீன் வச்சு கொடுக்கலாம். இன்னைக்கு திருக்க மீன் குழம்பு, தண்டுக்கீரை கடைசல், தக்காளி ரசம் கொஞ்சமாக. திருக்க மீன் பிடிக்குதோ டக்குன்னு பிடிக்கிறதோ அந்த பிள்ளைக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. இல்லை சாப்பிட்லாம், அது சாப்பிடணும், அதுதான் கொண்டு வருது. இதை டேஸ்ட் பார்க்கக்கூடாது பிரியா அக்கா. தக்காளி ரசம் வேண்டாம், குழம்பு கீரை முட்டை 3 கொண்டு போகும். திருக்க மீன் இஞ்சி கட் பண்ணிருக்கிறியா? எப்படியா எங்களுக்கு கீழே உள்ள மண்ணில் தண்டோம். அது கழுவி விட்டுருவோம். கட் பண்ணால் கொஞ்சமாக தான் வந்துருக்கு, எல்லாருக்கும் பத்தாதுன்னு நினைக்கிறேன். மீன் சரி சரி பார்த்துக்குவோம், அட்ஜஸ்ட் பண்ணி ஆளு கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம். பிரியாவுக்கு திருக்க மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புளி கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக புளி கரைச்சிக்கிட்டு அதில் தக்காளியை கரைச்சிக்கிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கோம். பூண்டு அதில் கொஞ்சம் ஒரு 10 பல்லு பூண்டு உரிச்சு போட்டிருக்கோம். இந்த அடுப்பில் பிரியாவுக்கு தண்டுக்கீரை. மீனை வந்து சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம். இங்கே கொதிஞ்ச பிறகு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பூண்டு மிளகு நச்சு வச்சுருக்கோம். கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அங்கே கேஸ் அடுப்பில் தாளித்து ஊற்றணும். முட்டை சாதம்லாம் வைக்கிறதுனால இங்கே அடுப்பு வேஸ்ட்டாக இருந்ததுன்ட்டு இங்கே கொண்டாந்து போட்டோம். இப்போ வந்து நல்லா குழம்பு கொதிஞ்சிடுச்சு. இப்போ மீனை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குழம்பு கொதிஞ்சிருச்சு. பூண்டு மிளகு நசுக்கி வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இன்னும் வாசமாக இருக்கு. ஆனது சாப்பாடு பிரியாவுக்கு கொண்டு போகிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து சாதம் முட்டை, ஏன்னா பிரியா அம்மா சாப்பிட மாட்டாங்கன்ட்டு பிரியாவுக்கும் அம்மாவுக்கும் மட்டும்தான் சாப்பாடு, அதனால் கொஞ்சமாக எடுத்துருக்கு. அப்புறம் வந்து தண்டுக்கீரை, மீன் குழம்பு, தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றலை. பிரியாவுக்கு தேங்காய் அரைச்சி கொடுக்கக்கூடாதுன்ட்டு அதனால் திருக்க மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. அப்புறம் இது உப்பு சால்ட்டு.